ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் லவ்விங் சாய்ராம். உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே பயனில்லாமல் இருப்பதில்லை. அதாவது எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது யூஸ் ஆகும். யாரோ ஒருத்தருக்கு எந்த வகையிலேயும் யூஸ் ஆகும். யூஸ் ஆகாத பொருள், அதாவது பயன்படாத பொருள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற தலைப்பில் சுவாமி சொல்லக்கூடிய ஒரு கதையினை பார்ப்போம். ஒரு குரு ஒரு ஊரினுடைய ஒதுக்குப்புறமாக ஒரு காடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டில் ஒரு குரு வசித்து வந்தார். அந்த காலத்தில் எல்லாரும் போய் குருகுலத்தில் குருவோடு சேர்ந்து தங்கி தான் கல்வி கற்பார்கள். படிக்கணும்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரி அதெல்லாம் கிடையாது. குரு வீட்டில் போய் அவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்து நாம் கல்வி கற்க வேண்டும். அந்த காலத்தில் ராமாயணத்தில் கூட ராமர் எல்லாருமே போய் குருக்கிட்ட தான் கல்வி கற்றார்கள். அவர்களுடைய குருவாக இருந்தவர் முனிவர் வசிஷ்டர். நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இந்த குருக்கிட்ட 2 மாணவர்கள் அவரோட தங்கி எல்லாம் படிச்சுட்டாங்க. படித்து முடித்த உடனே குருவுக்கு ஏதாவது காணிக்கை தரணும்னு நினச்சாங்க. ஏதாவது அவருக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவ்வளோ கல்வி கற்று அதை குரு எதிர்பார்ப்பதில்லை. இருந்தாலும் குருவே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது காணிக்கை தரணும் அப்படிங்கிறாங்க. குரு சொன்னார், எனக்கு காணிக்கை தரணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். என் வீட்டுக்கு பின்னாடி காடு இருக்குதுல்ல, அங்கே போய் இந்த உதிர்ந்த இலைகளில் ஆளுக்கு கொஞ்சம் இலைகளை எடுத்தாந்து எனக்கு கொடுங்க. அதுதான் நீங்கள் தர வேண்டிய குரு தட்சணைன்னு சொல்கிறாரு. அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா காஞ்சி போன இலைய கேட்குறாரே அப்படின்னு அவங்களுக்கு இருந்தாலும் குரு சொல்லிட்டாரே. நேராக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவர் குரு தங்கியிருந்த வீட்டுக்கு பின் சைடு ஒரு அடர்ந்த காடு. அங்கே போகிறாங்க. ஒரு மரத்தடியில் நிறைய காஞ்சி போன அந்த இலைகளை குமிச்சு வச்சுருக்காங்க. அதிலிருந்து ஒரு ஆளுக்கு கொஞ்சம் எடுக்க போகிறாங்க. அப்போது ஒருத்தர் வேகமாக வர்றார். இந்த இலையெல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்கிறார். ஏன்னு கேட்குறாங்க. நான் ஒரு விவசாயி. விவசாயின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உழவு தொழில் செய்கிறவங்க. நான் இந்த இலைகளையெல்லாம் போட்டு நிலத்தில் அந்த சகதியோடு சேர்த்து வச்சு உழுதுருவேன். இது நல்ல உரமாகும், ஃபெர்டிலைசர். அதனால் எடுக்காதீங்கிறார். சரி பரவாயில்லன்னா அடுத்த கொஞ்சம் தூரம் நடந்து அங்கே ஒரு குமியலாக இலை இருக்குது நிறையா. அதிலிருந்து எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ 3 பெண்கள் ஒடியாராங்க. ஒடியாந்து தொடாதீங்க, நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் அந்த இலைகளை குமிச்சு வச்சுருக்கோங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த இலைகள் எப்படி பயன்படும்? இதனால் என்ன யூஸ் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதில் முதல் பெண்மணி சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு அடுப்பில் இந்த இலைகளை போட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுவேன், எரிபொருளாக யூஸ் பண்ணுவேன், சமைக்கிறதுக்கு, ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கு இதெல்லாமே நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறேன். அடுத்த பெண்மணி சொல்கிறாங்க, இதில் உள்ள அந்த அகலமான இலைகள் நிறையா இருக்குது, அதை நான் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே இந்த ஒன்றையும் இந்த சின்ன சின்ன முள் வச்சு அப்படியே சேர்த்து ஒரு பெரிய பிளேட் ஆட்டம் செய்வேன். அந்த பிளேட்டை விலைக்கு விற்றுருவேன். சாப்பிட்றதுக்கு எல்லோரும் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த பேப்பர் பிளேட்டு சொல்கிறோம்ல, அது மாதிரி நான் அந்த இலைகள்னால ஒரு தட்டு செஞ்சு விற்றுருவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அது எனக்கு குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு அந்த பெண்மணி சொல்கிறேன். 3வது பெண்மணி, உனக்கு என்ன பயன்னு கேட்கும்போது,
இதில் வந்து இந்த நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரங்களுடைய இலைகளையெல்லாம் தான் இங்கே நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். இதில் ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய இலைகள் இங்கே இருக்குது. அதையெல்லாம் நான் சேகரிச்சுக்கிட்டு போய், அது மருத்துவ குணம் கொண்டது, ஹெர்பல் அது. ஸோ அந்த மருத்துவத்துக்கு நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு ஒன்றுமே சொல்லறதுக்கு முடியலை. இப்படி ஒரு காய்ந்த இலைகளுக்கு இவ்வளவு பயன் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு குருக்கிட்ட வர்றாங்க. வந்து, குருவே எங்களை மன்னிச்சுக்கங்க, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இலைகளை எங்களால் கொண்டு வர முடியலை, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம், வேறு ஏதாவது நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் வந்து என்ன நினச்சேனோ அது நடந்திருக்கு. அதாவது காய்ந்த இலை சருகுகள் கூட பயன்படுபவை என்ற ஞானம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். அறிவு, நாலேஜ். அதாவது உலகத்தில் எந்த பொருளுமே யூஸ் ஆகாமல் இருந்ததில்லை. யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும். அந்த நாலேஜ் உங்களுக்கு வரணும்னு தான் போய் இதை எடுத்துகிட்டு வர சொன்னேன். எனவே அந்த ஞானம் உங்களுக்கு வந்து விட்டது. அதுதான் எனக்கு நீங்கள் தரக்கூடிய காணிக்கை. இதிலிருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு காய்ந்த சருகே அந்த இலையை இவ்வளவு பயன் தரும் பொழுது, கடவுள் தந்திருக்கின்ற உங்கள் உடம்பு எல்லோருக்கும் பயன் தரணும்ல, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? எனவே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த உங்கள் உடம்பை வைத்து எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். எல்லோரும் ஒரு பயன்பெறும் விதமன்னம் உங்கள் வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். எனவே இந்த உடம்பினால் வறியவர்கள், முதியவர்கள், வயசானவங்க, ரொம்ப ஏழை, எல்லாருக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வகையில் இந்த உங்களுடைய உடம்பால் உதவி செய்யுங்க. சாதாரண சருகே அவ்வளவு பேர்த்துக்கு பயன்பெறும் பொழுது உங்கள் உடல் பயன்பட வேண்டாமா? எனவே இந்த உடம்பை வைத்து லவ் ஆல் சர்வ் ஆல் என்ற பொருள்படி எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள், எல்லோருக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னார். ஜெய் சாய்ராம்.